வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஷன்ஸ் அப்படின்ற பிரெஞ்ச் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். அதாவது எஸ்டெல் அப்படின்ற ஒரு பைலட் அவளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய வித்தியாசமான நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா எஸ்டெல் தன்னோட கணவரோட ஒரு சந்தோஷமான லைஃப் வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா ஒரு பைலட்டா இருப்பா. அவ திடீர்னு ஒரு நாள் அவளோட பழைய ஃப்ரெண்டான ஆனாவை எதிர்பாராத விதமா சந்திக்கிறா. ஆனாவும் இவளும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு விதமான அஃபேர் அப்படின்றது உண்டாகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீர்னு ஒரு நாள் ஆனா மர்மமான முறையில காணாம போயிடுறா. ஆனாக்கு என்ன ஆச்சு, அவளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, கடைசியா அவ உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்றது இந்த கதையோட மெயின் பிளாட்டா போகுது. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் பிளாட் மாதிரி ஒரு விஷயத்த காட்டிருப்பாங்க. அதாவது ஹீரோயின் தன்னோட விஷன் வழியா நிறைய விஷயங்களை பாக்குறா. அது ஆலோசினேஷனா இல்ல உண்மையா நடக்க போகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பிளாட்டுக்குமான கனெக்ஷன் என்ன, கடைசியா எப்படி முடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த சைக்கலாஜிக்கல் பிளாட் இருக்குல்ல, அதோட மிஸ்ட்ரியை கடைசியில தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணதுக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். இன்ஃபேக்ட் லாஜிக்கலா எல்லாத்தையுமே ப்ராப்பரா கன்வே பண்ணிடுவாங்க. ஆல்சோ இந்த படத்தோட அந்த மெயின் பிளாட் இருக்குல்ல, அது ரொம்ப சிம்பிளான ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அப்படின்ற மாதிரி காட்டிடுவாங்க. அதுலயும் ஒரு விதமான டென்ஷனை நீட்டா பில்ட் பண்ணிருப்பாங்க. யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான டென்ஷன். அதே மாதிரி ஹீரோயினோட ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க பைலட்டா இருப்பாங்க. ஸோ அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா அப்படின்ற ஒரு டென்ஷனையுமே நீட்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே ஒரு நீட்டான கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுமை தேவைங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வெறும் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை மட்டும்தான் பேசியிருப்பாங்களே தவிர வேற எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு படத்தோட லாஸ்ட் 15-20 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்குமே இந்த கதையை நகர்த்தி கொண்டு போறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான். ஆல்சோ இந்த படத்தை 2 மணி நேரம் டியூரேஷன்ல எடுத்து வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அவ்வளவுக்கான ஒரு கண்டென்ட் அப்படின்றது இந்த கதையில இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஏராளம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.